இந்த எக்ஸாம் அவ்வளோ பெரிய கஷ்டமான எக்ஸாம் இல்லைங்கிறத நான் தெளிவு பண்ணிட்டு போக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால எல்லாராலையும் முடியும், எங்க இருந்தாலும் முடியும். உங்க மேல நம்பிக்கை வைங்க. Danish Ahmad College of Engineering, Thambaram, Chennai and Veranda IAS presents Behind Notes, My Success Journey, powered by SRM University, Vadapalani Campus, Aroma Agmagi, Manchu Groups, Velamal Nexus. யூபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு மித்து இருந்தது. மிகப்பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம், ரொம்ப கஷ்டமா இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க தான் கிளியர் பண்ண முடியும், சிட்டிஸ்ல இருந்து வந்தவங்க தான் கிளியர் பண்ண முடியும், இதெல்லாம் அதுல இருக்க மித்து. அதனால தான் பார்த்து பயப்படுறாங்க. நிறைய பேர் உள்ள வரதுக்கே பயப்படுறாங்க. நான் 12th வரைக்கும் தமிழ் வழி கல்வி தான் படிச்சிருக்கேன், அரசு உதவி பெறும் பள்ளியில தான் படிச்சிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இது பெரிய ஒரு ப்ராப்ளமே இல்லை. இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு மேல இருக்கிற உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் கன்சிஸ்டன்சியும் மட்டும்தான். தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கிட்டே இருந்துட்டு தான் இருக்கும். அதை எப்படி அதுல இருந்து வெளியில வரலாம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த தயக்கம் முன்னாடி காலத்துல இருந்தது. ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியாம இருந்தது. அந்த இரும்பு திரைன்னு சொன்னாங்கல்ல, மறைஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ சோசியல் மீடியா எல்லாத்தையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சு. இப்போ எது வேணாலும், இப்போ எனக்கு எதுனா கண்டென்ட் வேணும்னா ஃப்ரீயா கூட பார்த்துக்க முடியும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட வெப்சைட், அவங்களோட யூடியூப் சேனலில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முதற்கொண்டு ஃப்ரீயாக கிடைக்குது. பேப்பரில் பார்க்குறோம், இல்லை நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா எளிய பின்புலத்துலேருந்து வந்தவர், அது ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டரா இல்லை அது ஒரு கம்ஃபர்ட் ரீஜன் நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்குமே இங்கே எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. அவங்க எந்த பின்புலத்திலிருந்து வந்தாலும் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் அவங்களோட எஃபர்ட்ஸ் தேவைப்படுது. Danish Ahmad College of Engineering, Thambaram, Chennai and Veranda IAS presents Behind Notes, My Success Journey, powered by SRM University, Vadapalani Campus, Aroma Agmagi, Manchu Groups, Velamal Nexus. First நான் இன்வைட் பண்ண போறது மிஸ்டர் ரூபன். இந்த வருடம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கிளியர் பண்ணி அவருடைய கனவை நினைவாக்கி இருக்காரு. ஸோ இந்த தருணத்துல அவர் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் ரூபன் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ரூபன் சியனா. நான் மதுரை மாவட்டத்திலிருந்து வரேன். அப்பா அற்புதராஜ், அப்பா லாரி டிரைவராக இருக்காங்க, அம்மா சகாயமேரி. நான் வேளாண் பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி லாஸ்ட் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் யூபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு மித்து இருந்தது. அது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க தான் கிளியர் பண்ண முடியும், சிட்டிஸ்ல இருந்து வந்தவங்க தான் கிளியர் பண்ண முடியும், இதெல்லாம் அதில் இருக்க மித்து. அதனால தான் பார்த்து பயப்படுறாங்க. நிறைய பேர் உள்ள வரதுக்கே பயப்படுறாங்க. சார் சொன்னாங்க 15 lakhs ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, 6.5 lakhs தான் எழுதுறாங்கன்ற. இதெல்லாம் நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக சேர்ந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் செட்டப் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிறவங்க சார் சொன்ன மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு மக்கள் அவங்களோட லைஃப்பில் நம்மளால் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸை நம்மளால் கொண்டு வர முடியும். அதுவும் டே டு டே லைஃப்பில் நமக்கு அது ஒரு டியூட்டியாக இருக்கும். இது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் நான் யூபிஎஸ்சி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். நான் 12th வரைக்கும் தமிழ் வழி கல்வி தான் படிச்சிருக்கேன், அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் படிச்சிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இது பெரிய ஒரு ப்ராப்ளமே இல்லை. இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு மேலே இருக்கிற உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் கன்சிஸ்டன்சியும் மட்டும்தான். இப்போ நான் 3 years கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறேன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 6 hours மேக்ஸிமம் அவ்வளோதான் கிடைக்கும். இந்த எக்ஸாமை பற்றி என்ன சொல்லுவாங்க, ஒரு மேக்ஸிமம் 14 hours டெய்லி படிக்கணும், அந்த மாதிரி ஒரு படிக்கணும் தான். ஆனால் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இப்போ கீ. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற நானும் 27 தான். இப்போ நம்ம ஜென்ரேஷன் பீப்புள் நம்ம பார்க்குறோம்ல, சோஷியல் மீடியாங்கிறது அவங்களோட லைஃப்பில் ரொம்ப சேஞ்சஸ் கொண்டு வருது. அவங்களோட அட்டென்ஷன் டைம், அந்த கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸுக்கு ரொம்ப தடையாக இருக்குது. அந்த இதிலலாம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போடுற எஃபர்ட்ஸை கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் அவ்வளோ பெரிய கஷ்டமான எக்ஸாம் இல்லைங்கிறத நான் தெளிவு பண்ணிட்டு போக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் எல்லாராலையும் முடியும், எங்கே இருந்தாலும் முடியும். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. இந்த ஜேர்னியில் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ், அம்மா அப்பா, அண்ணா, அண்ணி, தங்கச்சி, இந்த ஃபேமிலி சர்க்கிளை தாண்டி என்னோட வெற்றிக்கு பின்னாடி என்னையும் மேலே நம்பிக்கை வச்சு என்னை விட சந்தோஷப்பட்ட என்னோட நண்பர்கள், ஸ்டார்டிங் ஃப்ரம் யூஜி ஃப்ரெண்ட்ஸ், பிஜி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஏஓ ஒர்க் பண்ணுறேன், ஏஓ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான்லாம் எக்ஸாம் போனேன்னா வெளியே வெயிட் பண்ணுவாங்க, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த எக்ஸாமில் மெயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும், 9 papers இருக்கும். திருப்பி சாப்பிட்டுட்டு உடனே போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த ஜேர்னி எனக்கு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சது. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறதுக்கும் இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் உங்களால் முடியும், நம்பிக்கையாக படிங்க. தேங்க்யூ.
எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி அவர்கிட்டே வச்சேன். ஸோ உங்களுக்கு அது எப்படி சேலஞ்சிங்காக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சேலஞ்சிங்னா இப்போ ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்களோட ஷெட்யூல் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏர்லியராக எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், லேட்டாக தூங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் 5:30 5 அந்த டைமில் அதுக்கு தூக்கமும் முக்கியம். ஏன்னா கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் வேணும். ஒரு நாள் படிக்கிறேன், ஒரு வாரம் விடுறேன், அது இல்லை. 6 நாள் 5 நாளாச்சும் நான் படிக்கணும். கடைசி ஒரு நாள் ரிவைஸ் பண்ணால் தான் சப்ஜெக்ட்ஸை முடிக்க முடியும். இங்கே ப்ரிலிம்ஸை தாண்டி மெயின்ஸ் தான் இங்கே உண்மையான எக்ஸாம். அங்கே தான் வந்து நம்மளோட எஃபர்ட்ஸ் வந்து தேவைப்படுது. ப்ரிலிம்ஸில் இப்போ சிசாட் பேப்பர் கொஞ்சம் காலப்போக்கில் இப்போ கஷ்டமாகிட்டே வருது. ஸோ ஏன்னா காம்படிஷன் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மித்தாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் வந்து காலையிலேருந்து உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ் அது மாதிரி இந்த வருஷம் கிளியர் பண்ணவங்க கிட்ட அந்த கேள்விகள் வச்சேன். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவாக இருந்தாலும், அது எதர் இட் இஸ் தமிழ் மீடியம், எந்த சிலபஸாக இருந்தாலும், ஸ்டேட் போர்டாக இருந்தாலும், இது வந்து ஒரு பெரிய மித் இல்லை, இது ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க கிராக் பண்ண எல்லாருமே சொன்ன ஒரு விஷயமா இருக்குது. ஸ்டில் வந்து அந்த தடங்கள், அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கிட்டையும் இருந்துட்டு தான் இருக்கும். அதை எப்படி அதுலேருந்து வெளியில் வரலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தயக்கம் முன்னாடி காலத்தில் இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே தெரியாமல் இருந்தது. அந்த இரும்பு திரைன்னு சொன்னாங்கல்ல சார், அந்த மாதிரி மறைஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போ சோஷியல் மீடியா எல்லாத்தையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சு. இப்போ எது வேணாலும், இப்போ எனக்கு எதுனா கண்டென்ட் வேணும்னா ஃப்ரீயாக கூட பார்த்துக்க முடியும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட வெப்சைட், அவங்களோட யூடியூப் சேனலில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முதற்கொண்டு ஃப்ரீயாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணிகிட்டே படித்தனால நான் இன்ஸ்டியூட்டோட ஹெல்ப்பும் எடுத்துக்கிட்டேன். நான் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி தான் படித்தேன். அறம் ஐஏஎஸ் அகாடமியில் தான் என்னோடய ஜேர்னி இருந்தது. மெயின்ஸுக்கு டெஸ்ட் சீரீஸ்லாம் கொடுத்தேன். அந்த மாதிரி நம்மளால் முடியுங்கிறப்ப நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்மளால் பண்ண பாசிபிளாக இருக்குது. இந்த எளிய பின்புலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து ஒரு ஆட்சி பணியில் வந்துட்டு அந்த எக்ஸாம்ஸில் தேர்வானவங்களில் வந்து பேப்பரில் பார்க்குறோம், இல்லை நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா எளிய பின்புலத்துலேருந்து வந்தவர் அது வந்து ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டரா, இல்லை வந்து அது வந்து ஒரு கம்ஃபர்ட் ரீஜன் நீங்கள் நினைக்கிறீங்களா? யாருக்குமே இங்கே எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. அவங்க எந்த பின்புலத்திலேருந்து வந்தாலும் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் அவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து தேவைப்படுது. எளிய பின்புலத்திலேருந்து வந்தால் நமக்கு இன்னும் ஓடணுன்ற இது இருக்குது. அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் நம்ம வீட்டிலே இருக்கும். இப்போ எங்கள் அண்ணா இருக்கான். எங்கள் அண்ணா தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். எங்கள் அண்ணனால் முடியலை. ஏன்னா அவன் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அப்போ அவனோட கனவை நான் எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி அந்த எங்கள் அண்ணன் எனக்கு சூழ்நிலையை கொஞ்சம் உருவாக்கி கொடுத்தா நான் அதை எடுத்துகிட்டு வரேன். ஓகே. ஸோ எளிய பின்புலம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. நிச்சயமாக. ஸோ உங்களோட நேரத்திற்கும் வருகைக்கும் மிக்க நன்றி. ஸோ பிஹைண்ட் நோட்ஸில் வந்து பேசியிருக்கீங்க. இது கோடிக்கணக்கான பேருக்கு போய் சேர்ற ஒரு தருணமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. Behind Notes My Success Journey, title sponsor Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse, and Varanda IAS, where your dreams became reality. Powered by SRM University, Vadapalani campus, shaping minds, shaping future. Admission open now in SRM University, Vadapalani campus. Aroma Agma Ghee, Ananda Anubhavam, Aroma Agma Ghee. Manju Groups, building legacies beyond boundaries. Velamal Nexus, dedicated to excellence. Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, and Veranda IAS presents Behind Notes My Success Journey, powered by SRM University, Vadapalani campus, Aroma Agma Ghee, Manju Groups, Velamal Nexus.